அனைவருக்கும் வணக்கம். மோகன்குமார். இந்த வீடியோ பதிவு செய்கிறோம். பலமுறை வீடியோ பதிவு செய்து வருகிறோம். மக்கள் அன்றாண்டு பயன்படுத்தும் தாமிரபரணியாருடைய நிலைமை, மக்கள் பணம் கொடுத்து குடிக்கக்கூடியதான தண்ணீருடைய நிலைமை. இந்த தண்ணீர் இன்றைக்கு கரிக்கட்டமாக ஆகிக்கொண்டிருக்கிறது. சென்னை கூவையாறு போல, சென்னையில் கூவையாறு எந்த அளவுக்கு கிடந்து இப்போ எந்த நிலைமைக்கு ஆகிவிட்டது, அதுபோல் இன்றைக்கு தாமிரபரணி ஆறு மாறிக்கொண்டிருக்கிறது. எத்தனை முறை நான் இந்த வீடியோ போட்டு வருகிறது. முல்லையார், அதுபோல் தாமிரபரணி ஆறு இணைக்கக்கூடியதான அந்த கிளை ஆறுகளெல்லாம் வீணாகவே பராமரிப்பில்லாமல் புல்பூண்டுகளை நிரம்பி மக்கள் குடிக்கக்கூடிய அளவுக்கு இல்லை தண்ணி, துர்நாத்தம் வேற, புல்பூண்டுகள் நிரம்பி காணப்படுகிறது. தாமிரபரணி ஆற்றுக்குள்ள எத்தனையோ கோடி ரூபாய் அரசு வீணாகவே செலவழிக்கின்றது. மக்களுடைய பயன்பாட்டுக்காக, மக்கள் நலனுக்காக, மக்களுடைய அடிப்படை வசதிக்காக. ஏன் தாமிரபரணி யார் தூர் வரக்கூடாது? ஏன் இந்த புட்பூண்டுகள் அகற்ற செய்யக்கூடாது? தாமிரபரணி ஆறுன்னு இடதும் வலதும் உள்ள கரைகளை, அதாவது இருபுறங்களும் சுத்தம் பண்ணுவதற்கு ஏன் முடியவில்லை? இன்றைக்கு மக்களுக்கு ஆஸ்மா ரோகம் வியாதி வந்து கொண்டிருக்கிறது. கேன்சர் பரவி கொண்டிருக்கிறது. எல்லாத்துக்கும் சுவாசம் மட்டும் இழுப்பும். இந்த தண்ணி அன்னாண்ட பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு நிலைமை இது. நிற்கக்கூடியது குழித்தர கப்பால் திறன் நிற்க நின்றுகிறோம். பஞ்சாயத்துகள், மாநகராட்சிகள், நகராட்சிகள் கவனம் செலுத்த வேண்டும். தமிழக அரசு கவனம் செலுத்த வேண்டும். ஏன்னு கேட்டால் இதற்கு தேங்காய்பட்டினம் கால்வாயுடைய முடிவுக்கு ஒரு தடுப்பணை தேவை. லட்சக்கணக்கான மக்கள் குடிக்கக்கூடிய தண்ணீர் பராமரிப்பு இல்லாமல் காணப்படுகிறது. பிளாஸ்டிக்களும் குப்பைகளும் கொண்டு நிரம்பி சாக்கடை நீரார், அதாவது சாக்கடை நீர், இந்த யார் எங்கே இருந்து உற்பத்தியாக இருந்து முடிகிற வரைக்கும் சாக்கடை நீர் இணைக்கப்பட்டிருக்கிறது. அத்தனை சாக்கடை ஓடைகளையும் தாமிரபரணி இணைக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் குரல் கொடுக்கிறோம். மக்களுக்கு சுத்தமான குடிநீர் கொடுக்க வேண்டும். குமரி மாவட்டத்தின் அனைத்து பஞ்சாயத்துகளும் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்க வேண்டும். விளவங்கோடு தொகுதியில் அனைத்து பஞ்சாயத்துகளும் இன்றைய விளவங்கோடு தொகுதியில் அனைத்து பஞ்சாயத்துகளிலும் சுத்திகரிப்பு நிலையத்தை கொண்டு வர வேண்டும். மக்கள் பணம் கொடுத்து குடிக்கக்கூடிய தண்ணீர், ஒரு பஞ்சாயத்தில் 160 ரூபா கொடுக்கின்றார்கள் தண்ணிக்கு. பாகோடு பஞ்சாயத்துக்கு சுத்தமான குடிநீர் கிடையாது, சாக்கடை நீர் குடிக்கின்றார்கள். ஆகையால் பராமரிக்க வேண்டும். மாண்புமிகு முதலமைச்சர் கவனத்துக்கும் சம்பந்தப்பட்ட பிடபிள்யூ அல்லது சம்பந்த அதிகாரிகள், பாசத்துக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர், பாசத்துக்குரியதான மாவட்ட ஆட்சித்தலைவர் இதற்கு தக்க முடிவெடுக்க வேண்டும். தாமிரபரணி ஆறை சுத்தம் பண்ண வேண்டும். தாமிரபரணி ஆறுடைய ஆற்றுக்குள் கிடக்கக்கூடிய புல்பூண்டுகளை அகற்றம் செய்து பராமரிக்க வேண்டும். இதான் தமிழ்நாடு முன்னேற்ற கழகம் கேட்டுக்கொள்கிறது. இது ஒரு மனுவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். பார்க்கக்கூடிய அனைத்து மக்களும் ஷேர் பண்ணி தமிழக அரசினுடைய கவனத்தில் கொண்டு செல்ல வேண்டும். மாண்புமிகு முதலமைச்சர் பார்க்க வேண்டும். இன்றைக்கு தாமிரபரணி நிலைமை கூவையார் மாறியது போல மாறிக்கொண்டிருக்கிறது. அது எந்த சந்தேக மாற்றமும் கிடையாது. பராமரியுங்கள், மக்கள் சுத்தமான குடிநீர் கொடுங்கள் என்று கேட்டு பேட்டி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மோகன்குமார், தமிழ்நாடு முன்னேற்ற கழக நிறுவன தலைவர்.